பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனோடு இருப்பாராக. சங்கீதம் 63 சங்கீதம் 3 வசனம், ஜீவனை பார்க்கிற உடைய கிருபை நல்லது. பாருங்க, நம்முடைய ஜீவனை பார்க்க அந்த பக்தன் அழகா சொல்றேன், என் ஜீவனை பார்க்கலாம் உங்க கிருபை நல்லது. நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபை இழந்துருவாங்க, நிறைய கிருபை இழந்துருவாங்க. அவன் சுகமா வாழணும், நல்லா வாழணும், அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம், அவர் கொடுத்த அந்த மேன்மையெல்லாம் எழுதுருவாங்க. அதுதான் யோனா சொல்றாரு, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நிறைய பேர் கிருபையை எழுந்திருக்காங்க, கிருபை விழுந்திருக்காங்க. ஆனா இந்த பக்தன் சொல்றான், என் உயிரை விட, என் ஜீவனை விட உங்க கிருபை நல்லது. உன்னோட இங்கிலீஷ்ல படிச்சா, ஆண்டவரே என் லைஃபை விட உங்க லவ் ரொம்ப முக்கியம், உங்க அன்பு தான் ரொம்ப முக்கியம். மனுஷ அன்பு இருக்கு, என்னை நேசிக்கிற அன்பு இருக்கு, எனக்கு பிரியமானது எத்தனையோ இருக்கு, ஆனா அதை விட உங்க அன்பு தான் ஆண்டவரே பெருசு. ஏன்னா ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் உலகத்தை அசைத்திருக்கிறார்கள். பாருங்க, நம்ம கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு எதுக்காக தெரியுமா? அவர் கொடுக்கிற நன்மைக்காக, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக. அதனால தான் என் உயிரை விட உங்க அன்பு பெருசா ஆண்டவரே. அதுதான் தாவீது சங்கீத பாட்டுல, என் பலனாகிய கர்த்தாவே நான் உங்களை அன்பு கூறுகிறேன். எத்தனை பேர் எனக்கு உண்மையை சொல்ல முடியும், என் உயிரை விட உன் அன்பு மேலானது. நம்ம இயேசு மேல அன்பு வச்சுட்டோமா, நம்ம ஊழியம் செய்யறதும் சரிதான், நம்ம ஓடுற ஓட்டமும் சரிதான். இந்த உலகத்து வர மேன்மை விட கிறிஸ்துவே இருக்கிற அந்த பட்டு தான் அதிகமா இருக்கும். நம்ம உயிரை நம்ம காப்பாற்றுறதுக்காக இந்த ரட்சிப்பு இழந்துரும், மேன்மை இழந்துரும், நம்ம கூட நீதி இழந்துரும், நம்ம கூட வருகிற அந்த துன்பத்துக்காக என்ன பண்றோம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஆனா நீதி நிமித்தம் துன்பப்பட்டா நீ பாக்கியமான்றாருங்க. அப்ப எப்போ அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுவேன்னா, ஏசப்பா மேல இருக்கிற அன்பு உண்மையான அன்பா இருக்கு. உங்க அன்பு மாயமற்றதா இருக்கணும்னு சொல்லுது இல்ல, அப்போ அன்பு மாயமற்றதா இருக்கணும். அதான் ஆண்டு பேதிருப்பாங்க, பேதிருவே நீ நேசிக்கிறாயா, என்னோட அன்பா இருக்கிறாயா? அவன் ஆண்டவரை நீ அறிவி. அந்த அன்புள்ள சீசன் கையில தான் கர்த்தர் சபையை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். அவனை ஆண்டவர் உச்சத்துக்கு உயர்த்தினார். அதேதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்ட நிச்சயித்திருக்கிறேன். அது 2 கொரிந்தியர் 5:14 சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி. ஏசப்பட அன்பு இருக்கா பாருங்க. அந்த அன்பு இல்ல, மனுஷன் மேல அன்பு இல்லைன்னா, ரோமர் 5:7 அந்த அன்பு, இறைவனுடைய அன்பு நம்ம இதயங்களை ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. ஒருவேளை தேவ மக்களே, இன்னைக்கு நம்ம ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறோமா, சின்ன ஒரு ஜுரம் வரக்கூடாது, சின்ன ஒரு கஷ்டம் வரக்கூடாது, உடனே அவங்க அந்த செய்யற வேலையில இருந்து கிறிஸ்துவ அன்பிலிருந்து விலகிடுவாங்க. பக்தன் சொல்லுகிறான், என் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை நல்லது, உங்க அன்பு நல்லது. சொல்லுங்க, உண்மையை ஏசப்பா நேசிப்பாருங்க, அவர் மேல அன்பு நேசித்துப்பாரு. தேவனிடத்திலே அந்த ரோமர் 8:28 சொல்லுது, தேவனிடத்திலே அன்புக்குறவர்களுக்கு அது சகலமும் நன்மைக்கு. நீ அன்பு உண்மையை செலுத்தி பாருங்க. அந்த அன்பை தான் உணர்ந்த பக்தன் சொல்றான், ஆண்டவர் என் உயிரை விட உங்க அன்பு மேலானது, உங்களோட கிருபை மேலானது. சொல்லுவோமா, ஆண்டவர் என்னை நம்புங்கப்பா, என் உயிரை விட உங்களோட அன்பு மேல. அதுதான் அதே 63 சங்கீதம் 1 வசனம், இப்படியே போய் பார்க்க ஆசையா உங்க சமூகத்தில் வந்த என் மாம்சமும் உன்னை வாஞ்சிக்கிறது. நம்ம மாம்சம் எதுக்கும் வாஞ்சி நல்லா சாப்பிடணும், நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், கறி விரும்பும். ஆனா இந்த கறி ரத்தம் கூட இயேசுவை வாஞ்சிக்கணும். அந்த உணர்வு வரும் என்றால் உன் வாழ்க்கை ஆசுரமா இருக்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கலாம் ஒரு கிருபை மேலானது. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.